ஹே லெஜெண்டரி ஸ்குவாட். ஸோ இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க இந்த கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம் ப்ளே ஒரு ஹாரர் கேம் ப்ளே மக்களே. ஸோ ஓகே, உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே நம்மளோட வேலை என்ன, நம்ம வீடு இது பார்க்கணும், நல்லாயிருக்கு. ஓகே, விண்டோவை திறந்து காற்று வாங்கலாம். யாரா இவன்? ஐஸ்கிரீம் விற்கிறான். ஒரு குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். டேய், எனக்கும் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் ஆகிட்டு வாடா, காசு கொடுக்குறேன். என்ன கேட்குறான்? அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. அப்படியோப்போ வந்து ஓ ஓ ஓ ஓ ஐயோ மக்களே, அந்த ஐஸ்கிரீம் மண்டையன் வாயை திறந்தோடனே நாறுது போல். அதனால அந்த குட்டி பையனே வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிட்டான். என்னடா அந்த குட்டி பையனுக்கான அவனிங்கானோ போய் தேடணும் போல். ஸ்லிங் ஷாட்டே இதையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமானது ரோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா தேடுவோம். கிடச்சிருச்சு, ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுப்போம். அதை எடுத்து அவன் மண்டையை உடச்சிடலாம். ஓகேங்க, அப்படியே மெதுவாக அவனுக்கு தெரியாமல் இறங்கி போவோம். ஐஸ்கிரீம் மண்டையை நான் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் வாங்க வந்தவனே கடத்தி வச்சுக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய் வந்துட்டான்டா. ஓஹோ, இது நம்மளோட 31வது குழந்தை. நெக்ஸ்ட்டு 32வது குழந்தை அடுத்த ஏரியாவில் போய் பார்த்துக்கலாம். அது 31வது குழந்தை, 32வது குழந்தை அடுத்த ஓரத்தில். டேய் பர்ஸு கீழே வந்துருச்சுடா, என்னான்னு போய் பார்த்துட்றா. பர்ஸு கீழே வந்ததுன்னு கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறான். ஓகே, நம்ம போய் அந்த பர்ஸ் எடுத்துடலாம் சீக்கிரட்டாக, யாருக்கும் தெரியாமல். டேய் வண்டையா இருக்கியாடா? இல்லையா? நல்ல வேலை இல்லை. போயிட்டு அந்த பர்ஸ் பர்ஸ் இல்லைங்க, அது மேப்பு போல். ஓகே, இந்த மேப் இங்கே வந்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபேட்டேரியா தான் போகிறேன். கெஃபேட்டேரியா ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கேம் ப்ளே விளாண்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, கெஃபேட்டேரியா வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, கெஃபேட்டேரியா ஃபைனலி வந்துட்டோம். வந்தாச்சு, ஜாலி, எல்லாம் கற்றுங்க. ஓகே, வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கெஃபேட்டேரியாவில் வேலை பார்க்கணும். அந்த வேலை என்னதான் இப்போதைக்கு நான் கேம் ப்ளேவை முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் யூடியூப்பில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கேம் ப்ளேவை பற்றி நல்லா எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கேம் ப்ளேவை முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, என்னமோ இருக்குது வாய் வேறு கொளருது மக்களே. ஓகே, மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்ரூம் இதெல்லாம் நம்ம போக தேவையில்ல. வந்தோடனே இப்போ பாருங்கள் மக்களே என்னோடய ஆட்டத்தை. இது வந்து ஒரு டுட்டோரியல். இந்த மாதிரி இப்படி கீழே போட்டிங்கன்னா வைங்கண்ணே, என்னடா இப்போ பார்த்தீங்கன்னா மண்டை சுற்றி கிடக்குறான். இப்போ அங்கிட்டு போயிடுச்சு பார்க்கல. ஐயோ அவன் மேலே போடலான்னு பார்த்தா எங்கிட்டோ தூக்கி போட்டேன். ஓகே, நல்ல வேலை அவன் பார்க்கல. இதை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் மேப்புக்குள்ளே போய் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன நடன்னு பார்க்கலாம். பார்க்கிங் போகலாம் மக்களே. பார்க்கிங் எதுக்குடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் பார்க்கிங் இல்லை, நான் வேறு என்ன அவன்கிட்ட என்ன நினைக்கிறேன். இது என்ன ஆனண்டா? ஐயோ பார்க்கிங் பதிலாக வேறு எதாவது அமைச்சு விட்டீங்க மக்களே. ஓகே, பார்க்கிங்லனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஏதாவது இருக்குமா பார்த்துக்கலாம். ஓகேங்க, பெட்ரோல் கேன் சூப்பர் கிடச்சிருச்சு. இது எடுத்து அவன் மண்டையில் போடலாமா? ஏற்கனவே மண்டை உடச்சி நல்ல வேலை ஜம்ப்ஸ்கார் கொடுக்கல. எப்போ அவன் பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு வண்டியில் ஏறி இதெல்லாம் போட்டுட்டு வேலையை பார்க்கணும் போல். டே இருறா, நான் போய்க்கிறேன்டா அடுத்த இடத்துக்கு. ஓகே மக்களே, இப்போ பெர்ஃபெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் போக வேண்டியது ஸ்டாலாக ப்ளே கிரவுண்டா பார்க்கிங் தாங்க. ஓகே, கடைசியில் பார்க்கிங் வந்தாச்சு, ஜாலி. ஸோ இந்த பார்க்கிங் தான் போகணுன்னு எதிர்பார்த்துருந்தேன். ஓகேடா, டேய் போதும்டா, இறக்கடா. ஓகே மக்களே, ஸோ நான் ஆயில் எடுக்கிறேன் பாருங்க. கீழே போடுறா. ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். டோரை ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு இதில் காட்ட போகிறேன் பாருங்கள். ஒரு அடி தான் கரெக்டாக குறி வச்சு அடிச்சிட்டேன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு நான் இன்னொன்று வேலை பார்க்கணுமே, அதை மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான ஒரு வேலை எது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, கொஞ்சம் நேரத்தில் உங்களை காட்டுறேன். அதே இல்லாமல் நான் அதுக்குள்ளே இந்த பார்க்கிங் வந்துட்டேன், மன்னிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது என்னது ப்ளே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே, ஸோ ஃபைனலி நம்ம ப்ளே கிரவுண்ட் வந்தாச்சு. டக்குடுங்க நேரங்கடா. இந்த ப்ளே கிரவுண்டில் இந்த ஆயில் எடுத்துக்கலாமா? ஓகே, ஆயில் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். இதுக்கு தான்டா அதிகமாக வெளியே வாங்கி தின்னாதரா அப்படின்றேன். வெளியவே வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் மண்டையை கிட்ட மாட்டிக்கிட்டான். ஓகே மக்களே, நம்ம அதெல்லாம் கவலை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பையனை ஹீரோ மாதிரி காப்பாற்றணும். ஓகே ஆயில் வேணுமா? இப்போ தான் நான் ஆயில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, திறந்தாச்சு, உள்ளே போட்டுச்சு. இப்போ நம்ம ஏன் வெளியே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே போனால் தான் வெளியே வந்தால் அந்த ஐஸ்கிரீம் மண்டையை உள்ளே தேடி வந்துடுவானே. டேய் எங்கேருந்துடா வர? ஓகே, எங்கிருந்தும் வந்துட்டான் போல. ஆனால் நம்ம வேலையை முடிக்க தான் வந்திருக்கோம். ஆனால் அவன் என்னை பிடிக்கவே இல்லை. நல்லா ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் போல். ஆனால் திடீர்னு வந்துட்டான் பாருங்களேன், பயந்துட்டேன் நான். ஓ மை காட், ஐயோப்பா நீ மோசமான ஆள்டா. இதோ பாருங்க, இங்கே வெயிட் பண்ணிருக்கான். டேய் எனக்காடா வெயிட் பண்ணுறக்க? டேய் ஐயோ கருமம். டேய் அப்படி போடா. கருமாந்திரம்.
ஐயோ பக்கத்தில் வந்துடாதடா டேய், இப்படி வந்துடாத, அடிச்சு போடுற போகிறேன். ஓகே மக்களே, ஸோ நம்ம இந்த பெட்ரோல் எடுத்துக்கிட்டு நேராக அந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸை அவுட் பண்ணுவோம். ஓகே டக்குன்னு டைம் ஆகுது. ஓகே டைம் ஆச்சு. ஓகே இப்போ மறுபடியும் உள்ளே போகணுமா? உள்ளே கடக்க போகிறோம் அந்த ஐஸ்கிரீம் மண்டையன். காருமா ஐயோ அடுத்த குழந்தைய காப்பாற்றாச்சு. அடுத்த குழந்தைய கடத்துறதுக்குள்ளே நம்ம போய் இந்த குழந்தைய காப்பாற்றணும். இந்த குழந்தைய ஒழுங்காக காப்பாற்றலன்னா அடுத்த குழந்தைய கடத்துறது எப்படிங்க நம்ம காப்பாற்ற முடியும்? இப்படியே வளவான்னு பேசிட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். டக்குன்னு கேம் பிளே முடிக்கணும்னா வேறு வழி இல்லை. ஐயோ ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு என்னமோ பண்ணணுன்னு இருந்தேன். இந்த இருக்கானே டேய் மண்டையா. ஓகே மக்கள்களே, ஸோ ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஜேசிபியை. ஸோ இந்த ஜேசிபியில் ஏறி எல்லா வேலையும் பார்க்கணும். டோரை ஓப்பன் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மூளையோடு இருக்கேன்னு பாருங்கள். பட்டன் ஆன் பண்ணுவா, இந்த லிவர் எடு, இந்த லிவர் எடு. என்னடா மக்களே என்ன பண்ணணும் தெரியலையே. போடி ஃபைனலி ஆன் பண்ணிட்டேன். அம்மாள் போடு, வெறித்தனமாக இருக்குல்ல இந்த சீன், செம்மையாக இருக்குது விஎஃப்எக்ஸு. ஓகே டோரை திறந்துறே. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இதுக்குள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி, குதிச்சு போகாமல் குனிஞ்சு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகே இங்கே என்னமோ ஒரு காட் ஜாக்கெட் இருக்கும். அந்த காட் ஜாக்கெட்டை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்திருக்கோம். அந்த காட் ஜாக்கெட்டுக்குள்ளே ஒரு கீ இருக்கும். அந்த கீயை தான் எடுக்க வந்திருக்கோம். ஆனால் அந்த காடோட ஜாக்கெட்டை காணோம். ஓ மை கேட், அந்த சட்டையை காணோமே. எங்கே இருக்குன்னு வேறு தெரில. நல்லா தேடி பார்க்கணும். இந்த இடத்துல கூட தான் இருக்கும். நான் யூடியூப்பில் நல்லா பார்த்துட்டேன். உண்மைக்காடு இந்த இடத்துலையும் இல்லைனா வேறு எந்த இடத்துலடா இருக்கும்? இந்த இடத்துக்கு கூட தான்டா இருக்கும். மக்களே கன்ஃபார்மாக இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க. அப்படி கார்டு ஜாக்கெட் எது? இந்த கீ தான், ஆஃபீஸ் கீ. எப்படியோ ஆஃபீஸ் கீ எடுத்தாச்சு, பேர் மறந்துச்சு மக்களே. ஓகே விடுங்க, இந்த ஆஃபீஸ் கீ எடுத்தாச்சு. ஓகே இப்போ மறுபடியும் அங்கே வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஷார்ட்கட் எனக்கு தெரியும். நான் இப்படி போயிட்டு அப்படியே இப்படி திரும்பினா வந்துடும். இந்த திரும்பினா வரலையா? வந்துருச்சா? ஐயோ வழி மறந்துட்டேன்னா இந்த வழி தான். ஓகே மக்களே ஃபைனலி வந்துடும். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாமா? ஓகே இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் 1 கேம் பிளேவை முடிச்சிடணும். இந்த ஐஸ்கிரீமில் எக்கச்சக்க கேம் பிளே இருக்குது. ஐஸ்கிரீம் 1, ஐஸ்கிரீம் 2, ஐஸ்கிரீம் 3, ஐஸ்கிரீம் 4, ஐஸ்கிரீம் 5, ஐஸ்கிரீம் 6, ஐஸ்கிரீம் 7, ஐஸ்கிரீம் 8, அதுக்கப்புறம் தெரியாது. ஆனால் ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் 1 கேம் பிளேவை இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த ஐஸ்கிரீம் 2, ஐஸ்கிரீம் 3, ஐஸ்கிரீம் 4, ஐஸ்கிரீம் 5, ஐஸ்கிரீம் 6, ஐஸ்கிரீம் 7 அண்ட் ஐஸ்கிரீம் 8 போடணுன்னா மறக்காமல் நம்ம சேனல், அதாவது மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நல்ல வீடியோ கேம் பிளே வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மக்களே, இந்த ஆஃபீஸ் கீயை எடுத்து இந்த இடத்துக்கு போடுற வேண்டியதான். ப்ரீஃப் கேஸ் எவன்டா? யாரா அந்த இருக்கான் ப்ரீஃப் கேஸ்? அவனோட ஐடி தான். உங்களுக்கு வேறு ஒருத்தனோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அவனோட ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ப்ரீஃப் கேஸ்னு ஒருத்தனை காட்டி, ப்ரீஃப் கேஸாக என்னடா பேர் இது? காரணம் ராடு பையனா இவன்? ஃப்ராடு பையங்க இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராட், ROD. அதனால தான் ராடு அப்படின்னு கூப்பிட்றான், ராடு பையன். ஆனால் இவன் சரியான ஃப்ராடுங்க. ஓகே நம்ம கெஃபேட்டேரியாவுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, இந்த கெஃபேட்டேரியா தான் நம்ம எடுத்தேனே. ஐயோ அந்த அவன் பேர் என்னடா? அவனோட கார்டு தான். எப்படியோ உள்ளே போட்டாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஓகே இந்த இடத்துக்குள்ள தான் நினைக்கிறேன். ஓகே இந்த இருக்குது கெஃபேட்டேரியாவோட ஸ்டோரேஜ் கீ. சூப்பர். ஓகே மக்களே, ஸோ இந்த கெஃபேட்டேரியாவோட ஸ்டோரேஜ் கீ ரொம்ப முக்கியமில்ல. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாமா? இப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். டக்குன்னு இந்த கேம் பிளே முடிக்கணுமா? டைம் வேறு எவ்வளோ ஆச்சுன்னு தெரில டியூரேஷன் வீடியோக்கு. ஓகே மக்களே, ஸோ மறுபடியும் பார்க்கிங்கே வந்துட்டேன். எதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே திறந்துட்டு சீஸு இதுக்கு தாங்க நான் கேஃபேட்டீரியா ஓப்பன் பண்ணேன். என்னடா இவ்வளோ நேரம்? ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கு நான் போய் இந்த என்னது பிளீலர்ஸா கரும வாயிலே நுரைய மாட்டேங்குது. இந்த ஆயுதத்தை எடுத்து இந்த தேங்காய் மண்டையிலே அடிக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் அந்த ஆயுதத்தை எடுத்தேன். பெட்ரோல் கேனை எடுத்துக்கிட்டு நேராக இதுக்கு போய் ஃபில் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த தேங்காய் மண்டையை வந்துடுவானே. டே டக்குன்னு ஃபில் பண்ணுற தேங்காய் மண்டையை வந்துட போகிறான். ஓ மை கேட், ஃபாஸ்ட் எப்படியோ ஃபில் பண்ணியாச்சு. வா வந்துட போகிறானா? வந்துட்டான். டே இந்த புறா தேங்காய் மண்டையா. இப்போ பாருங்கள் மக்களே, வண்டி எப்படி ஓட்டுறேனே. இப்போ பாடுறா 3, 2, 1 போடு. இப்போ பாடுறா. என்னங்க இவன் மனுஷனா இல்லை ஏலியனான்னு தெரில, சாவே மாட்டேங்கிறான். ஓட்டு வெறித்தனமாக அவனை வந்து எதுனா அட்டாக் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க படுத்துட்டான் பள்ளியாட்டம். டேய் இந்தாடா, எந்திரா டேய். அவ்வளோதானா? சுவாகா பால் ஊற்றுங்க. ஓய்
ஓகே மக்களே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி முடிச்சான் அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன், வழி தெரியல. அப்படி இதை தாங்க உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கு கார் தேவையாங்க. காரு நம்மளுக்கு குட்டி போல் கார் ஓட்ட வச்சிட்டான். இந்த டோரை ஓப்பன் பண்ண வேண்டியதான். ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகுது மக்களே. இந்த இடத்துல ஒரு ரோப்பு கீழே அனுப்பிச்சி விடுங்க தானே. அந்த ரோப்பை தான் வயிறாது. ஓகே, எப்படியோ கீழே வந்து ஐஸ்கிரீம் மண்டையா. ஓகே மக்களே, இந்த லேடர் எடுத்துகிட்டு இந்த லேடர் எதுக்கு நான் எடுக்கிறேன், அது ஏறுற போதும் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் என்னடா ஹேய் ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு கீ இருக்குமே, கேஜ் கீ. அதாவது அந்த பையன் ராடு செப்டம்பர் 27, 1972 என்ன இது ஃபைனலி டன்னு என்னென்னமோ எழுதியிருக்கான். ஜனவரி 3, 1973 என்னதுரா இது? ஒன்றுமே பொருள் மக்களை, என்னது இதுன்னே தெரில. ஏப்ரல் 8, 1974. எல்லாமே ஜூலை 15, 1975. இவ்வளோ நாளுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ராடு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களையும் கடத்தி வச்சுருக்கானா. ராடு பையில நீ சொன்ன மாதிரி 31 பேரை கடத்திட்டா போலடா. அந்த 32வது பேரை கடத்த விட மாட்டேன். அதுக்குள்ளே நான் எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன். நான் ஹீரோலாம் கிடையாது, கவலைப்படாதீங்க. இந்த நேரம் அந்த ராடு பையன் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருப்பானான்னு தெரியாது. டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே அந்த வந்துட்டான். இப்போ போடுறா. ஐயோ இந்த செல்லில் விளாடவே முடியலங்க நிம்மதியா. ஐயோ கோபாலா போச்சு. இப்போ பாருங்கள் மக்களே. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளேயோட எண்டிங் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். கவலைப்படாதீங்க, இந்த கேம் பிளே முடிய போதே. ஓகே மக்களே, ஸோ இப்போ பாருங்கள் ஒரு கட்சின்னு வருமே. எங்கடா அந்த கட்சின்னு காணோம்? வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, இந்தாங்க பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சா? டேய் டக்குன்னு போடா. இனி ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும், ஜெல்லி வேணும், அது வேணும், இது வேணும் தான் வந்துடாத. தப்பிச்சு போ. இதான் உனக்கு கடைசி வார்னிங். போடா, என்னடா நின்றுக்கிட்டே இருக்க? ஓகே, நம்மளும் குதிச்சிடலாம். டேய் பாய். ஐஸ்கிரீம் பண்ண எனக்கு பாய் சொல்லியாச்சு மக்களே. என்னடா பாட்டு சதங்க கேட்குது? என்னடா நடக்குது? என்னடா குதுகாமா? ஓகே மக்களே, ஸோ ஃபைனலி இந்த பையனை காப்பாற்றியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மிஸ்டர் லெஜெண்டரி பாக்ஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக ஐப் பட்டன் வந்திருக்கு, அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. பாய்.